கிடையவே கிடையாது. மாதிரி அலங்காரம்லாம் தடபடலா இருக்கு. எல்லாம் யாருடைய ஏற்பாடு? எல்லாம் ஏன் ஏற்பாடு தான்டா. இதெல்லாம் என்னால பண்ணிட முடியும்டா. ஆனா ஒரு பேரனை பெத்து கொடுக்கறது உங்களால தான் முடியும். இன்னைக்கு உனக்கு வெட்டிங் டே. ஆல் தி பெஸ்ட் மை சன். காடு பச்சைப்படி காட்டிட்டு போயிட்டாரு. சீக்கிரம் சீக்கிரம். என்ன சீக்கிரம் சீக்கிரம்? அத காணாமூனா. காணாமூனா? ஓஹோ, இன்னைக்கு கோட்டை 9 எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எது எப்படி? காலையில எழுந்த உடனே ஒண்ணு, காபி சாப்பிடும் போது ஒண்ணு, குளிக்கும் போது ஒண்ணு, அப்புறம் பாருங்க இப்படியே தொலைப்படுத்தீங்கன்னா அப்புறம் நானும் ஒண்ணு சொல்லுவேன். சொல்லிடுவேன். சும்மா சொல்லு. அப்புறம் நீங்க கோச்சு கூடாது. என்ன பயமுட்டு? பயத்துல நீங்க தான் பயந்து போயிடுவீங்க. சொல்ல பேங்காக். நினைவு இருக்குல்ல, போன வருஷம் வெட்டிங் டே அப்பதானே வெளிப்பட்டுச்சு. நல்லா திருத்துன்னு முடிச்சிங்களே. ஆபீஸ் விஷயமா பேங்காக் பண்ணீங்க. பொண்டாட்டிக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க? இத பார், ஸ்பெஷல். இத வாங்குறப்பவே கஷ்டம் பண்ணி பார்த்தேன். இதுல நீ எப்படி இருப்பேன்னு. இந்தா போட்டுக்க. எப்படி பாரு, 4 சுவத்துக்குள்ள நம்ம பண்ற விஷயம் யாருக்கு தெரிய போகுது? போட்டுக்க. நான் போட்டுக்க பாரு, பேங்காக்ல நைட்ல எல்லா பொருளும் போட்டுக்கறோம்ல. போட்டுக்க மாட்டேங்கிறல்ல. போட்டுக்க. போட்டுக்க மாட்டேன். போட்டுக்க. நான் போட்டுக்க மாட்டேன். நான் போட்டு விடுற வாங்க. இதப்ப எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? உங்களுக்கே மாட்டி விட்டுட்டேன் பாத்தீங்களா? ஒரு விலங்கு இருக்குதா? அசிங்கமா இருக்கு. முன்னழகு ரொம்ப பிரமாதம். திரும்புங்க. ஓஹோ, பின்னழகு இத போய் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? உருப்படி ஒரு பாக்குறேன். சூப்பர் போல இவ்வளவு நீள தலைமுடியா? கும்பல முடி மாதிரி இருக்கு. பொன்னிறம். என்னங்க இந்த தலைமுடி உங்க தீப்புல எப்படி வந்தது? அது வந்து பேங்காக் ஏர்போர்ட்ல ஒரு பொண்ணு தலைவாரிக்கணும்னு தீர்ப்பு கேட்டா. தவறு செஞ்சா என்னால பொறுத்துக்க முடியுங்க. ஆனா அதை மறைச்சாதான் என்னால சத்தியமா சொல்றேன். பேங்காக் ஏர்போர்ட்ல இப்ப சொல்லுங்க, உண்மையில என்ன நடந்தது? பேங்காக் ஏர்போர்ட்ல பேங்காக் ஏன் தலையில இருந்து கையெடுத்துட்டீங்க? அது வந்து பேங்காக் ஏர்போர்ட் ரெஸ்டாரண்ட்ல ஒரு சைனாக்காரிய பார்த்தேன். கண்ணும் மூக்கும் கழுக்கு முழுக்குன்னு மாதிரி இருந்துச்சு. திடீர்னு என்ன பார்த்து ஆரியம் மெஞ்சான்னு கேட்டா எஸ்ன்னு சொன்னேன். தர்ம சங்கடமா போச்சேன்னு மனசு நினைக்கிறதுக்குள்ள இந்த கால் விடு விடுன்னு போய் அவ பக்கத்துல வந்துருச்சு. ஒரு அதுவும் அயல்நாட்டை சேர்ந்தவ கூட உட்காந்து சாப்பிட சொல்லும் போது வேண்டான்னு சொன்னா தமிழ பண்பாடு என்னாகுமோன்னு நினைச்சு அவ கூட சீப்புல முடி எப்படி வந்தது? எழுந்து வரும்போது மரியாதைக்கு இந்தியாவுக்கு வந்தா அவங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். வாய் தவறி போய் ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். அவளும் பூமை விட்டு கலைஞ்சிருந்த தலைமுடிய இந்த சீப்புல மாறி இதையெல்லாம் உங்க மூஞ்சில அடிச்சா நீங்க நினைச்சுக்கணும். இத பாருங்க, இப்ப நான் சொல்றதான் கடைசி. நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். வேற யாரும் உங்களை தொடவோ பேசவோ கூடாது. நீங்க வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. நீங்க இதுக்கெல்லாம் ஒப்புத்துக்கிட்டீங்கன்னு சரி. இல்லைன்னா நம்ம 2 பேரும் இப்ப பேச இதுக்கு மேல நீங்க கீடு பாருங்க. மனைவியை கட்டலுக்கு வரவன்
ஆக்கிக்கிறவன் கனவு இல்ல கஸ்டமர். சொல்றது கேளு. வெளிநாடு அதுவும் ஆண்களுக்கே உள்ள தவணை புத்தி ஜனதம் மாறிட்டு. ஒரு சத்தியமா சொல்றேன், இனி எடுத்து பார்க்க மாட்டேன். என்ன நம்பு. என்ன யோசனை? இன்னும் அந்த சைனாக்காரை நினைச்சிட்டு இருக்கீங்களாக்கோ? நான் நினைக்கிறேன் உனக்கு ஒரு தடவை பண்ண துரோகத்துக்காக தான் ஆண்டவனுக்கு வாரிசே இல்லாம பண்ணிட்டானோ. கவலைப்படாதீங்க. யார் கண்டாங்க? உங்க வாரிசு ஒருவேளை பேங்காக்ல உருவாக்கிட்டு இருக்கோம். பழசல கிளம்பி இன்னைக்கு வெட்டிங் டே ஸ்பெஷல் என்ன சொல்லட்டுமா? அது ஒரு குட் நியூஸ். நான் இன்னையோட 36 நாளாச்சு. அப்பா 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 கூப்பிடக்கூடாது. டாக்டர் முதல்ல டாக்டர் கிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மாமா கிட்ட